Good morning. This is Karthikeyan Ramanathan, Senior Vice President of Zebu Share and Wealth Management Private Limited. இன்னைக்கு நம்ம முக்கியமான விஷயம் ஒன்று தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றோம். அதாவது நம்ம எல்லாருக்குமே மகாபாரதம் பற்றி தெரியும் இல்லையா? அந்த மகாபாரதத்தில் ஒருத்தர் சக்கரவியூகம் அப்படிங்கிற இடத்துல உள்ளே போயிட்டு வெளியில் வர முடியாமல் மாட்டிக்கிட்டாரு. அது யார் அப்படின்னா அபிமன்யு. ஸோ அந்த சக்கரவியூகம் எப்படின்னா என்ட்ரி ஒரு இடத்துல இருக்கும், எக்ஸிட் ஒரு இடத்துல இருக்கும். அந்த என்ட்ரி எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக என்ட்ரி ஆகிடலாம். ஆனால் அந்த எக்ஸிட் சரியான இடத்துல எக்ஸிட் ஆகலை அப்படின்னா நம்ம அதில் மாட்டிப்போம். அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் சக்கரவியூகம் அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படி அப்படின்னா பேஸ்ட் ஆன் ட்ரெண்டோடைய டைரக்ஷன். அந்த ட்ரெண்டோடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா 360 டிகிரியை ரொட்டேட் பண்ணி மார்க்கெட்டோடைய டைரக்ஷன் இருக்கும். அதாவது 180 டிகிரிக்கு மேலே உள்ள ட்ரெண்ட்ஸ் அப் ட்ரெண்டாகவும் 180 டிகிரிக்கு கீழே உள்ள ட்ரெண்ட்ஸ் டவுன் ட்ரெண்டாகவும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அதில் ப்ரீவியஸ் பாஸ்ட்டு கரண்ட் ஃப்யூச்சருங்கிற மாதிரி நம்ம 4 ட்ரெண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கிராஃபிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் மூலமாக அதை நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது நமக்கு தெரிகிற ஸ்க்ரீனில் தெரிகிற விஷயம் என்னென்னா ட்ரெண்ட் சக்கரான்னு சொல்கிறோம். இது ட்ரெண்டோடைய மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் எப்படி இருக்கும்னா சில ஆங்கிளில் இருக்கும். அதாவது மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட் 45 டிகிரியில் இருக்குது அப்படின்னா என்னுடைய டார்கெட்டை ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப சர்டன் டைம் எடுக்கும் அப்படின்னு அர்த்தம். இல்லை என்னுடைய மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் 45 டிகிரிக்கு கீழே இருக்குது அப்படின்னா ரொம்ப லாங் டியூரேஷன் மார்க்கெட் என்னுடைய டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு எடுத்துக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். இப்போது மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் 90 டிகிரிலேருந்து ஆல்மோஸ்ட் 70 டிகிரிக்குள்ளார இருக்குது அப்படின்னா மார்க்கெட் ரொம்ப ஷார்ப்பாக என்னுடைய டார்கெட்டை அப் ட்ரெண்டில் அச்சீவ் பண்ணிடும் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இது மாதிரி மார்க்கெட்டோடைய டைரக்ஷனை வச்சு ஆங்கிளை வச்சே நம்ம இதை கண்டுபிடிக்க முடியும். இதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இதே சேம் டைரக்ஷன் தான். அதாவது இப்போது ப்ரீவியஸ் மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட் பார்க்கும்போது இது எல்லாமே இந்த ஃப்ளாட்டாக உள்ள டிகிரிஸ் எல்லாமே 180 டிகிரிஸ்க்கு மேலே இருக்கும். இதை நம்ம ப்ரீவியஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ஆக்சிஸ்க்கு அப்புறமா உள்ளது அதாவது 90 டிகிரிக்கு அப்புறமா உள்ளதை கரண்ட் ட்ரெண்டுன்னு சொல்கிறோம். இந்த 90 டு இந்த ரேஞ்சில் உள்ள டிகிரிஸ் கரண்ட் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டவுன் ட்ரெண்டுக்கு உள்ள எல்லாமே நம்ம ஃப்யூச்சருடைய மூவ்மெண்ட்டையும் இது பாஸ்டோடைய மூவ்மெண்ட்டையும் நமக்கு குறிக்கும். ஸோ அந்த டவுன் ட்ரெண்டு 180 டிகிரிக்கு கீழே மார்க்கெட் வந்துருச்சு அப்படின்னா அது மைனஸ் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மார்க்கெட் அதே சேம் கால்குலேஷன் தான். அந்த 90 டு 75 டிகிரிக்குள்ளார இருக்கும்போது மார்க்கெட் ரொம்ப ஆக்டிவாக பர்ஃபார்ம் பண்ணும். அந்த 75 டு 45 டிகிரிக்குள்ளே வரும்போது மார்க்கெட் ரொம்ப ஆவரேஜ் ரேஞ்சில் இருக்கும். இந்த 45 ரேஞ்சுக்கு கீழே மார்க்கெட் வரும்போது அதாவது 45 டு 0 ரேஞ்சுக்கு வரும்போது மார்க்கெட் ரொம்ப ஃப்ளாட் ரேஞ்சில் ரொம்ப லோ வால்யூம் ட்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி டிகிரிஸ் வச்சு நம்ம மார்க்கெட்டோடைய டைரக்ஷனை ப்ரிடிக்ட் பண்ணலாம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது அடுத்து எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிக்க முடியும். அதாவது ஒரு ட்ரேடிங்கில் இன்றைக்கி நம்ம இருக்குது. இன்றைக்கி கரண்ட் ப்ரைஸ் இப்போ மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த ட்ரேடிங்கோடைய ஆங்கிள் என்ன அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம investing.com யூஸ் பண்ணும்போதோ இல்லை நம்ம tradingview.com யூஸ் பண்ணும்போதோ ட்ரேடிங்கோடைய ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ட்ரேட் ஆங்கிள் டிகிரி ஒன்று இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இல்லை மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட்டை நம்ம நார்மலாக அந்த கிராஃப் வச்சு பார்த்தோம்னாலே நமக்கு தெரியும். சில மூவ்மெண்ட் நமக்கு இந்த டைரெக்ஷனில் இருக்கும், சில மூவ்மெண்ட்டோடைய டைரெக்ஷன் இந்த டைரெக்ஷனில் இருக்கும், சில மூவ்மெண்ட் நமக்கு இந்த டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ இந்த 3 டைரெக்ஷனுக்குமே ரேஷியோஸ் வேறு. அதாவது மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட் வேறு. இந்த டிகிரி 90 டிகிரிலேருந்து இந்த கரண்ட் மார்க்கெட் பொசிஷனுக்கு எவ்வளவு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் மார்க்கெட்டோடைய சக்ஸஸ் ரேட்டை தீர்மானிக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நம்ம ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் அடுத்தடுத்த செஷனில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். இன்னும் இதை பற்றி ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்தராக என்னுடைய நம்பர் கீழே நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், அதுக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் எ ஹாப்பி ட்ரேடிங்.